வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இப்போ நம்ம சம்மர் சீசன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சியாக பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது சீட்காரி அண்டு பிரம்மரி பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த சீட்காரி பயிற்சி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நார்மல் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட்டில் இருந்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மேம் லாஸ்ட் வீடியோவிலே கேட்டிருந்தாங்க, கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறப்போ நமக்கு அடுத்தது த்ரோட் இன்ஃபெக்ஷன் அதிகமாக வருது, நிறைய சைடு பிரச்சனைலாம் நிறையா வருது. ஆனால் குடிக்கிறப்ப நல்லா தான் இருக்குது, பட் இந்த வெயிலில் குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தலைவலி வருது. ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் டெய்லியெல்லாம் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அடுத்து இளநீலாம் டெய்லி வாங்கி குடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பட்ஜெட் ஒத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இது பதஞ்சலி மகரிஷியின் தெய்வீக கலையான இந்த யோகாவில் குளிர்ச்சி வகை பிராணாயாமம் இருக்குது. அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துட்டே வரோம். மேம் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட நாக்கை மடித்து உள்ளே வச்சுக்கிட்டு வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறோம். நாக்கை மடித்து உள்ளே வச்சுக்கோங்க. வாய் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து அப்படியே முடிந்த அளவு மூச்சை உள்ளே இழுத்துட்டு போய் வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலேயே அப்படியே ஹோல்ட் பண்ணி இருக்கட்டும். முடிந்த அளவு தான், நம்ம எந்த கவுண்டிங் கொடுக்கல. இப்போ மெதுவாக மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விட்டுறாங்க. இது சீட்காரி இந்த பயிற்சி பேர். மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இதே இன்னொரு செஞ்சு காமிங்க மேம். நாக்கை மடித்து உள்ளே வச்சுக்கிறாங்க, வாய் வழியாக மூச்சை இழுக்கிறாங்க. முடிந்த அளவு மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே போய் வாயை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மூச்சை முடிந்த அளவு ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விடுறாங்க. இது மாதிரி 10 டைம்ஸ் ஆச்சு செய்யணும். இதெல்லாம் முறைப்படி மூச்சை உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு கணக்கு இருக்குது. அதெல்லாம் பிராணாயாம பயிற்சி நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல நார்மலாக இந்த மாதிரி செய்கிறப்பே நமக்கு அதிகமான சம்மரை நம்ம உடம்புல சம்மரால் உடம்புல ஏற்படுற அந்த நோய்களை நம்ம வரவிடாமல் பாதுகாத்துக்கலாம். இப்போ அடுத்த பயிற்சி ஒன்று செய்யலாம் மேம். அந்த பயிற்சியோட பெயர் பிரம்மரி பயிற்சி. அதுக்கு முதல்ல நார்மல் பிரீத் இன் பிரீத் அவுட்டில் இருந்துக்கணும். இப்போ 2 நாசி வழியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கிறாங்க. அப்போ அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. இதில் முடிந்த அளவு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மூக்கு வழியாக இம்புன்ற சவுண்டோட மூச்சை வெளியில் விடுறாங்க. ப்ராக்டிஸ் பண்ண இந்த இம்முன்ற சவுண்டோட மூச்சை வெளியில் விட்டால் அது நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய இது ஒரு அருமையான பயிற்சிங்க. இது செஞ்சு பார்க்குறப்ப தான் இதோட பலங்கள் நமக்கு தெரியும். ஒன் மோர் டைம் மேம். 2 நாசி வழியாக மூச்சை உள்ளே இழுக்கிறாங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ தொண்டை மூக்கு வழியாக மூச்சை வெளியில் விடுறாங்க. விடுறப்ப அந்த இம் சவுண்டு வரணும் மெதுவாக. இந்த மெதுவாக அந்த சவுண்டோடு வர்றப்ப கண்களை திறந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு குளிர்ச்சி வகை பிராணாயாமம். இது செய்து ப்ராக்டிஸ் ஆகிறப்ப இதோட பலன்களை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே முடியும். நம்மளும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அந்த நம்பரையும் நம்ம கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். வேணுங்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ்லேயோ டைரக்ட் கிளாஸ்லேயோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.